ஒற்றுமை அரசாங்கம் ஒருமைப்பாட்டையும் நல்லாட்சியையும் நிலைநிறுத்துகிறது என்றும், எனவே ஊழல் செய்யும் எவரும் பாதுகாக்கப்பட மாட்டார்கள் என்றும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஊழலை எதிர்த்து போராடுவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகள் விதிவிலக்கு இல்லாமல் செயல்படுத்தப்படுகின்றன என்றும், இதில் உயர்மட்ட நபர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளும் அடங்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்பு ஒரு பிரதமர், அமைச்சர் அல்லது அதிகாரி மீது குற்றம் சாட்டப்பட்டால் அதை மூடி மறைக்கும் செயல்கள் இருக்கும். தற்போது தமக்கு அரசியல் செயலாளராக இருந்தவர் விசாரிக்கப்படுகிறார். விசாரணையை தொடருமாறு எம்ஏசிசியிடம் கூறினேன். யார் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது தமக்கு கவலை இல்லை என்று அன்வார் தெரிவித்தார். ஆனால் முதலில் தண்டிக்க வேண்டாம் என்றும், முதலில் விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஏனென்றால் எல்லாவற்றையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது என்று குறிப்பிட்ட அவர், ஆனால் சட்டத்தையும் விதிகளையும் நாம் பின்பற்றலாம் என்று சபாவில் ஒரு நிகழ்ச்சியில் கூறினார். பொதுமக்களின் நம்பிக்கையை பாதுகாப்பதற்கு மட்டுமல்லாமல் நீண்ட கால அதிகார துஷ்பிரயோகத்தால் தேசிய வளர்ச்சி தடம் புரளாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் ஊழலுக்கு எதிரான தீர்க்கமான நடவடிக்கை மிக முக்கியமானது என்று அன்வார் கூறினார். சர்ச்சைக்குரிய தொழிலதிபர் ஆல்பர்ட் டெய், PKRின் ஷம்சுல் இஸ்கந்தார் அகேனுக்கு லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பாஸ் கட்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளது. தாவாவ் காவல் நிலையத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை இந்த விவகாரம் குறித்து முழுமையான விசாரணை நடத்துமாறு அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளது என்று பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமாட் ஃபட்லி ஷாரி தெரிவித்துள்ளார். ஷம்சுல் பிரதமரின் அரசியல் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்திருந்தாலும் அது அவரை பொறுப்பில் இருந்து விடுவிக்காது என்றும், அவர் விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் விசாரணை நியாயமாக நடத்தப்பட வேண்டும் என்று அவர் இன்று சபாவில் நடந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார். திரங்கானு மற்றும் நெகிரி செம்பிலானில் ஏற்கனவே பல புகார்கள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் நாடு முழுவதும் இதே போன்ற போலீஸ் அறிக்கைகளை பாஸ் கட்சி ஒருங்கிணைத்து வருவதாகவும் ஃபத்லி கூறினார். பல அரசு சாரா நிறுவனங்களும் இதை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். பாஸ் கட்சியின் இளைஞர் தகவல் தலைவர் கைருல் நட்சீர் ஹெல்மி அசார் இந்த குற்றச்சாட்டுகளை ஊழல் எதிர்ப்பு முயற்சிகளுக்கு ஒரு பெரிய அடி என்று விவரித்தார். ஒரு மூத்த அரசியல் உதவியாளர் குற்றம் சாட்டப்பட்டால் அது பிரதமரை பிரதிபலிக்கிறது. இது பிரதமரின் ஊழல் எதிர்ப்பு மற்றும் சீர்திருத்த முயற்சிகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது என்றும், அவரது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறது என்றும் அவர் கூறினார். சபாவின் 40 விழுக்காடு வருவாய் கோரிக்கையை உடனடியாக செயல்படுத்துவதற்கான மத்திய அரசின் உறுதிப்பாட்டை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று வலியுறுத்தினார். நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வார், தனது நிர்வாகம் மாநிலத்தின் உரிமையை மதிக்கும் என்று நாடாளுமன்றத்திலும் அமைச்சரவை விவாதங்களிலும் பல முறை உறுதிப்படுத்தியதாக கூறினார். சிலர் கூறியதைப் போல் இந்த பிரச்சனை வெறும் அரசியல் முழக்கம் அல்ல என்றும், செயல்படுத்துவதற்கு உறுதியான நடவடிக்கைகளை முதலில் அரசாங்கம் எடுத்தது என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு இந்த உறுதிமொழியை மதிக்கும் என்றும், 40 விழுக்காட்டை உடனடியாக செயல்படுத்தும் என்றும் தாம் அமைச்சரவையில் வலியுறுத்தியதை நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளதாக அவர் பாஜாவ் சமா கலாச்சார மண்டபத்தில் நடந்த ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியில் தெரிவித்தார். அக்டோபர் 17ஆம் தேதி கோத்தகினபாலு உயர்நீதிமன்றம் 1974 முதல் 2021 வரையிலான ஆண்டுகளில் சபாவின் வரி வருவாய் உரிமைகளை நிறைவேற்ற தவறியதன் மூலம் அரசாங்கம் சட்ட விரோதமாகவும் அதன் அரசியலமைப்பு அதிகாரங்களுக்கு அப்பாலும் செயல்பட்டதாக கூறியது. மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் இரண்டும் செய்த சிறப்பு மானிய ஏற்பாடுகளை சட்ட விரோதமானது, தீவிரமானவை மற்றும் பகுத்தறிவற்றவை என்றும் நீதிமன்றம் அறிவித்தது. தாய்லாந்து கம்போடியா எல்லை பிரச்சனையில் மலேசியா ஒருபோதும் தலையிடவில்லை என்றும், இரு நாடுகளின் வேண்டுகோளின் பேரில் ஒரு மத்தியஸ்தராக மட்டுமே செயல்பட்டதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது ஹசான் இன்று மக்களவையில் தெரிவித்தார். பாங்காக்கில் நடந்த போராட்டம் தாய்லாந்தில் உள்ள ஒரு எதிர்க்கட்சி வரவிருக்கும் தேர்தலுக்கு தயாராகி வருவதால் நடத்தப்பட்டது என்றும், மலேசியாவின் வெளியுறவு கொள்கையிலோ அல்லது ஆசியானுக்குள் அதன் உறவுகளிலோ எந்தவித தாக்கத்தையும் அது ஏற்படுத்தவில்லை என்றும் அவர் கூறினார். மலேசியா ஒருபோதும் தலையிடவில்லை. இரு நாடுகளும் நடுநிலையான இடம் மற்றும் உரையாடலை மீண்டும் தொடங்க உதவி கோரியதால் மட்டுமே நாங்கள் ஒரு ஒருங்கிணைப்பாளராக மட்டுமே செயல்பட்டோம் என்று அவர் அமைச்சரின் கேள்வி நேரத்தின் போது கூறினார். உறுப்பு நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடாத ஆசியானின் கொள்கையை மலேசியா எப்போதும் நிலைநிறுத்தி வருகிறது என்று அவர் கூறினார். சுகாதார அமைச்சு இந்த ஆண்டு 3254 செவிலியர்களை நியமித்துள்ளதாக அதன் அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமார் தெரிவித்துள்ளார்.
அமைச்சின் பயிற்சி நிறுவனங்களில் ILKKM இல் இருந்து டிப்ளமோ அளவிலான பட்டதாரிகள் பற்றாக்குறை காரணமாக காலி இடங்களை நிரப்புவதில் தாமதம் ஏற்பட்டதாக ஜுல்கிஃப்லி கூறினார். அமைச்சின் வசதிகளின் விரிவாக்கம் மற்றும் மேம்படுத்தலுக்கு ஏற்ப பட்டதாரிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை என்றும் இதன் விளைவாக காலியிட விகிதங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய நியமனங்களில் 613 செவிலியர்கள், ILKKM பட்டதாரிகள், 408 பேர் பிற பொது மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களில் இருந்து வந்தவர்கள். அதே நேரத்தில் 2233 பேர் நியமனம் மூலம் PSL பாதை மூலம் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டனர். புதிய U5 கிரேடு செவிலியர்களுக்கான இடைக்கால ஒப்பந்த நியமனங்களில் இருந்து விலக்கு பெற மத்திய நிறுவனங்களுடன் அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஜுல்கிஃப்லி தெரிவித்தார். புலாவ் ஜெராக் மற்றும் புலாவ் பேராக்கிற்கு அப்பால் புயல் தொடர்பான 2 நடவடிக்கைகளின் போது ராயல் மலேசிய கடற்படையான RMN 9 பொதுமக்களை மீட்டுள்ளது. மேலும் 19 பாதிக்கப்பட்டவர்களை கண்டுபிடித்துள்ளது. புலாவ் ஜெராக்கில் சிக்கி தவிக்கும் 9 தொழிலாளர்களை மீட்க கடற்படை தனது சூப்பர் லிங்க்ஸ் ஹெலிகாப்டரை அனுப்பியதாக ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல நாட்கள் பெய்த கனமழை மற்றும் கடுமையான வானிலை காரணமாக புலாவ் ஜெராக்கின் பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டது. இதனால் கடமையில் இருந்த பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆபத்தில் இருப்பதாக அறியப்பட்டது. ஆபத்தான சூழ்நிலைகள் காரணமாக கலங்கரை விளக்கத்தில் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்ட தொழிலாளர்கள் சிக்கி தவிப்பதாக RMNக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து அவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் என்று அது கூறியது. தொடர்ச்சியான தேடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள KD லடாங் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டார். நேற்று இரவு 10:15 மணி அளவில் பாதிக்கப்பட்ட 19 பேரும் கண்டுபிடிக்கப்பட்டனர். அதில் ஒருவர் இறந்து விட்டது உறுதி செய்யப்பட்டது. மீண்டும் நடவடிக்கைக்காக கரைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்பு கப்பலின் மருத்துவ குழுவால் உயிர் பிழைத்தவர்கள் ஆரம்ப கட்ட சிகிச்சை பெற்றனர் என்று தெரிவிக்கப்பட்டது. தற்போதைய கணிக்க முடியாத வானிலைக்கு மத்தியில் கடல்சார் சமூகத்தினர் எச்சரிக்கையாக இருக்குமாறும், மலாக்கா நீரிணையின் கொந்தளிப்பான நீரில் பயணிக்க கப்பல்கள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்றும் RMN அறிவுறுத்தியது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.